வணக்கம். இது நீ நான் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இயர் 3ல இருக்கக்கூடிய கம்பர் ராமாயணம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது என்ன கம்பர் ராமாயணம்? கம்பர் எழுதின ராமாயணம். அப்ப ஏற்கனவே ராமாயணத்தை யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னா ஆமா, வான்மீகி வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவிதான் கம்பர் தமிழ்ல ராமாயணம் எழுதினாரு. அதனாலதான் வான்மீகி எழுதினது வடமொழி ராமாயணம், கம்பர் எழுதினது கம்பர் ராமாயணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அப்ப கம்பர் தன்னோட நூலுக்கு பெயரே வைக்கலையா அப்படின்னா அவர் தன்னோட நூலுக்கு ராம அவதாரம் அப்படிங்கிற பெயரை தான் வச்சாரு. ஆனா வான்மீகி ராமாயணத்தோட பெயர்ல தான் இன்னமும் கம்ப ராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட். இந்த கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு? காண்டம்னா என்ன அப்படின்னா பெரும் பிரிவு. நம்ம திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெரும் பிரிவு அப்படிங்கிறது தான் காண்டம். இது எத்தனை காண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 காண்டங்கள் இருக்கு. பால காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டம் இருக்கு. இதுல வந்து நிறைய படலங்கள் இருக்கு. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா தசரத மன்னனோட ஆணையின் பேர்ல ராமன் காட்டுக்கு போறாரு. போற வழியில நிறைய பேரை சந்திக்கிறாரு. அந்த சந்திக்கிறவங்க கூட ராமனோட உறவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படிங்கறதா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் அதற்கான பொருள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புத்தகத்திலே இருக்கு. பேஜ் நம்பர் 53ல ஸ்டார்ட் பண்ணி இது அப்படியே உங்களுக்கு இருக்கு. சோ அதனால அதை நான் சொல்ல போறது இல்ல. இந்த டீடைல் கொஸ்டின் ராமன் பண்பின் படிமமாக படைக்கப்பட்டதை பாடப்பகுதி வழி நிறுவுக, கம்பராமாயணம் வழி நிறுவுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டீடைல் கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா குகப்படலம், அயோத்தியா காண்டத்துல இருக்கக்கூடிய குகப்படலம் அப்படிங்கிறது. குகன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா வேடுவர் குல தலைவன். அதாவது இந்த படகுகள் எல்லாம் வச்சிருப்பாங்களே கங்கை கரையில, கங்கை நதியில ஓடக்கூடிய படகுகள் எல்லாத்துக்கும் தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு குகன் தான். குகன் வந்து ராமன் கிட்ட சொல்றாரு, ராமன் நீ எங்க கூடவே இருந்துரு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ராமன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச உடனே குகன் சொல்றாரு, நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட ராமன் வந்து அவருக்கு பதில் சொல்றாரு, என்ன அப்படின்னா நான் காட்டுக்கு போய் கஷ்டப்படுவேன், துன்பப்படுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. துன்புள்ளதே நீ நன்றோ சுகம் உள்ளது. துன்பம்னு ஒண்ணு வந்தாதான் இன்பம்னு ஒண்ணு வரும். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிறாத, கண்டிப்பா நம்ம திரும்பவும் ஒண்ணு சேருவோம். இது வரைக்கும் நாங்க வந்து உடன் பிறந்தவர்கள் வந்து 4 பேரா இருந்தோம். இனிமே உன்னோட சேர்த்து 5 பேர் ஆயிருக்கும். ஐவர்கள் உலரானோம் அப்படின்னு சொல்றாரு. 5 பேர் ஆயிட்டோம். இன்னையில இருந்து நீ என் உடன்பிறப்பு. இந்த லக்வன் இருக்காரு, லக்வன்ங்கிறது லட்சுமணன், லக்வன் இருக்காருலே அவர் உன்னோட தம்பி, சீதை உனக்கும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராமன் வந்து குகன் கிட்ட சொல்றாரு. அதாவது ஒரு வேடுவர் குல தலைவனை தன்னோட தம்பியா ஏத்துக்கிறாரு. இதுதான் இந்த அயோத்தியா காண்டத்துல குகப்படலத்துல நமக்கு கொடுத்திருக்கிற பாடல். ரெண்டாவது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஆரண்ய காண்டத்துல சடாயு உயிர் நீத்த படலம் அப்படிங்கிறது. சடாயு அப்படிங்கிறவர் வேற யாரும் கிடையாது, கழுகுகளின் வேந்தன். அதாவது ஒரு கழுகு. இவர் வந்து ராவணன் வந்து சீதையை வந்து அந்த பண்டக சாலையோட தூக்கிட்டு போகும்போது அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு அவர் கூட போராடுறாரு. ராவணனோட வாளால தாக்கப்பட்டு சிறகு ஒடிந்து அந்த குத்துயிரும் கொலையுருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குத்துயிரும் கொலையுருமா அப்படியே கிடக்குறாரு. இந்த விஷயத்த ராமன் கிட்ட சொல்லிட்டு உயிர் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட உயிரை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. ராமனை பார்த்து இந்த விஷயத்த சொல்றாரு. ராவணன் வந்து இப்படி தூக்கிட்டு போயிட்டான், எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடாயு இறந்து போயிடுறாரு. அந்த கழுகு இறந்து போயிடுது. இந்த சடாயு ஒரு காலத்துல ராமனோட அப்பா தசரதன் வந்து காட்டுக்கு வந்து தவம் செய்யும் போது அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ண அவங்க அப்பாவோட தோழன் ஃப்ரெண்டு, சரியா, அவங்க அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தர் தான் இந்த சடாயு அப்படிங்கிறது. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம அப்பா அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படிதானே? நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சடாயுவை தன்னோட தந்தையா நினைச்சு அந்த சடாயுக்கு இறுதி சடங்கு பண்றாரு. அதாவது பொதுவா ஒருத்தன் அப்பா இறந்து போயிட்டா மகன் என்னெல்லாம் சடங்கு பண்ணுவானோ அது எல்லாத்தையும் இந்த சடாயுக்கு இவர் பண்றாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்மாலைக்கு போறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி எடுத்துட்டு வந்து நன்னீர் எடுத்துட்டு வந்து அந்த சடாயுவை வந்து கழுவுறாரு. அவரோட உடலை வந்து தூய்மை செஞ்சு அந்த மணல் பரப்பு, மணல் மேடு அமைச்சு அந்த மணல் மேடுல அகில் சந்தனக்கட்டை இதெல்லாம் பரப்பி மலர் எல்லாம் தூவி அந்த சடாயோட அந்த சடலம் இருக்கு இல்லையா, அந்த பறவையோட சடலத்தை எடுத்துட்டு போய் வச்சு இவரே தன்னோட கையால கொள்ளியும் விடுறாரு. ஒரு பெத்த பையன் வந்து அப்பாக்கு என்னெல்லாம் செய்வானோ அந்த எல்லா ஈம சடங்குகளையும் இவர் செய்யறாரு. அப்போ சடாயுவை தன்னோட தந்தையா ஏத்துக்கிறாரு ராமன். அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அதே ஆரண்ய காண்டத்துல சபரி பிறப்பு நீக்கு படலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதென்ன உயிர் கொடுத்த படலம் அப்படிங்கிறது கரெக்ட். அதென்ன பிறப்பே நீக்க வைக்கிற படலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவரி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெண். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட வாழ்நாள் எப்ப முடியுது அப்படின்னு வந்து காத்துட்டு இருக்காங்க. அது எப்ப முடியும் அப்படின்னா ராமன் அவங்க என்னைக்கு பாக்குறாங்களோ அன்னைக்குதான் அவங்களோட பிறப்பு நீங்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எப்படா ராமனை பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா
இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். ராமன் என்னைக்கு என்னை வந்து சந்திக்கிறானோ அன்னையோட எனக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். அதனால அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நாளும் வந்துருச்சு. ராமன் வராரு. ராமன் வந்தோடனே இவளுக்கு வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. மாண்டது என் மாய பாசம் அப்படின்ற அந்த உலக பாசமே செத்து போச்சு, அவ்வளவுதான், இனியோட எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோட பிறவியே இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சபரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சபரிய ராமன் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னோட அண்ணையா ஏத்துக்கிறாரு. அம்மா அப்படின்னு அந்த சபரிய கூப்பிடுறாரு. சோ ராமன் வந்து அந்த வயதான முதிய பெண்ணை அம்மாவா ஏத்துக்கிறாரு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த சபரியால அறிமுகம் செய்யப்பட்ட சுக்ரீவன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கிக்கிந்தா காண்டத்துல இருக்கக்கூடிய நட்பு கோட் படலத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சுக்ரீவனை ராமன் சந்திக்கிறாரு. சுக்ரீவன் கூட நண்பன் ஆயிராரு. அப்படி நண்பன் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பொதுவா ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் நம்மளுக்கும் பிடிக்கும், அப்படிதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்க நம்மளுக்கும் எதிரி ஆயிடுவாங்க. இதேதான் ராமன் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட. இனிமே நீ வந்து என்னோட ஆருயிர் நண்பன், என்னோட ஆருயிர் தோழன், இனிமே உன்னோட பகைவர், உன்னை செற்றவர் என்னை செற்றார் அப்படிங்கிற. செற்றவர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். உன்னை செற்றவர் என்னை செற்றார். உனக்கு பகைவன்னா எனக்கும் பகைவன் தான், உனக்கு நண்பன்னா எனக்கும் நண்பன் தான். என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் இனிமே உனக்கும் சொந்தக்காரங்க, உன்னோட பகைவர்கள் எல்லாரும் எனக்கும் பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை தன்னோட, அதாவது அது வந்து ஒரு வானரம், ஒரு விலங்கு, ஒரு குரங்கு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அந்த குரங்க தன்னோட உயிர் தோழனா ஏத்துக்கிறாரு ராமன். அடுத்து நம்ம பாக்குற யுத்த காண்டத்துல இருக்கிற ஒரு படலம் தான் வீடணன் அடைக்கல படலம். ரைட். இந்த வீடணன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணன் இருக்காரு இல்லையா, ராவணனோட தம்பி தான் வீடணன். அண்ணன் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே தம்பி என்ன செய்யறாரு, அண்ணன் தப்பு பண்ணா தம்பி திருத்துவாரு, தம்பி தப்பு பண்ணா அவன் அண்ணன் திருத்தணும், அப்படிதானே. யாரு தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுறது தான் உண்மையான உறவு. சோ தம்பி, அண்ணன் தப்பு பண்ண உடனே தம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ராவணன் கிட்ட எடுத்து சொல்றாரு, அண்ணா நீ பண்ணது தப்பு, நீ வந்து சீதையை வந்து இங்க கவர்ந்துட்டு வந்தது தப்பு தான். சோ ராமன் கிட்ட கொண்டு போய் சீதையை கொடுத்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி வீடணன் சொல்றாரு. ஆனா ராவணன் அதை கேட்கல. சோ இதனால ராவணனுக்கும் வீடணனுக்கும் இடையில சண்டை வருது. ராவணன் வந்து அந்த இலங்கையோட இலங்காபுரி ராஜா. சோ அவர் சொல்றதுதான் நடக்கும். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வீடணனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அதே மாதிரி வீடணனும் நாட்டை விட்டு வெளியில வந்துறாரு. வெளியில வந்துதான் ராமன் கிட்ட அடைக்கல மாறாரு. நான் எங்க அண்ணனுக்கு எவ்வளவோ சொன்னேன், எங்க அண்ணன் கேட்கல, எங்க அண்ணன் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான், நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட ராமன், நம்ம வந்து நம்மளோட எனிமி ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனிமியோட தம்பி அக்கா அண்ணன் யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது மதிப்பமா யோசிச்சு பாருங்க. ஆனா ராமன் கொஞ்சம் கூட யோசிக்காம வீடணன் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக ராமன் தன்னோட தம்பியா வீடணனை ஏத்துக்கிறாரு. ஒண்ணு கவலைப்படாத, நாங்க 4 பேரா இருந்தோம், குகனோட சேர்ந்து 5 பேர் ஆனோம், சுக்ரீவனோட சேர்ந்து குன்று சூழ்வான் மகனோடு 6 ஆனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குன்று சூழ்வான் மகன் அப்படின்னா சூரியனின் மகன் தான் சுக்ரீவன் அப்படிங்கிறது. குன்று சூழ்வான் மகனோடு 6 ஆனோம், உன்னோட சேர்த்து இனிமே 7 பேர் ஆயிட்டோம். நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் கிடையாது, 7 பேரு. ராவணன் உன்னை வேண்டான்னு சொன்னா என்ன, அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடணன் ராவணனோட தம்பிய தன்னோட தம்பியா ஏத்துக்கிறாரு. இதுல உங்களுக்கு கேட்கிற கொஸ்டின் அப்படிங்கிறது, ராமன் பண்பின் படிவமாக படைக்கப்பட்டது, ராமாயண வழி வந்து விளக்குக அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்டோரியையும் நீங்க ஒரு ஹெட்டிங்ல குகனை தம்பியாக ஏற்றல், அடுத்து சடாயுவை தந்தையாக ஏற்றல், சபரியை அன்னையாக ஏற்றல், சுக்ரீவனை நண்பனாக ஏற்றல், வீடணனை அதாவது எதிரியின் தம்பியை தம்பியாக ஏற்றல், இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துட்டு முன்னுரை முடிவுரை கொடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால எழுத முடியும். இந்த கதையை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது இதே மாதிரி டீடைல் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு அதை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அதை எவ்வளவு சிம்பிளா படிக்க முடியும் எழுத முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நீ நான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.